பிகன்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது கல்வி மற்றும் தமிழ் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கொஞ்சம் இருக்கிறதுலையே எனக்கு சொல்லணும்னா சில விஷயங்கள் அவர் சொல்றதாகட்டும், அவர் செயல்பாடுகளாகட்டும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு. ஏன்னா மற்றவங்க மாதிரி அவர் சம்பந்தப்படாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் அவர் மூக்க நுழைக்கிறதுலாம் இல்லை. அவர் எப்பவுமே நியாயமா இருக்காரு. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இலாக்கா வேற இடத்துல போயிட்டு ஆய்வு நடத்துறேன், நான் போய் ஆராய்ச்சி பண்றேன்லாம் இருக்குவாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. சொல்லிட்டாரு, இனிமே இந்த பள்ளிக்கூடத்துலலாம் யாரும் பாட்டெல்லாம் போடக்கூடாது, சினிமா பாட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுப்பெல்லாம் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான். அதே மாதிரி நம்ம கீழடியில் போயிட்டு அகழ்வாராய்ச்சி நடக்குது இல்லைங்களா, அங்கே திடீர்னு போய் எப்படி நடக்குது என்ன நடக்குது அப்படின்லாம் போய் பார்த்தாரு. நல்ல விஷயம். ஏன்னா அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி அந்த இதில் படுத்து பார்த்தாரு, சூப்பராக இருந்தது. அவர் படுத்திருந்தது மேல டாப் ஆங்கிள் இருந்து அப்படியே கேமரா எடுத்த மாதிரியே இருக்குது. அது அநேகமாக ட்ரோன்ல தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே அதை எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க, ரீல்ஸ் எடுக்கிறவங்கலாம். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கல, ட்ரோன்லாம் யூஸ் பண்ணோன்னா அது பல டிபார்ட்மெண்ட்லலாம் போயிட்டு நம்ம பர்மிஷன் வாங்கணும், லட்சக்கணக்காக பணம் கட்டணும், அதுதான் பண்ண முடியும். ஆனால் இவரே அதெல்லாம் வாங்கினாரா இல்லையா அப்படின்னு சில பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. அதாவது இந்த ரீல்ஸ் போடுறவங்கலாம். நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எது கேட்கணும்? அவர் பவர் என்ன? அமைச்சர். அமைச்சர் நினைச்சா எதை ஒன்றா செய்யலாம். அது கூட அவருக்கு அதிகாரம் இல்லையா? நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்னா நியாயமா கேளுங்க. அவர் போய் அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய கீழடியில போய் அவர் கலந்துக்கிட்டு பார்த்தது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பதிவு வேணாவா? அதை வெளியிடுவாங்க தான், ரீல்ஸ் போடுறதுக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அது எல்லா ரீல்ஸையும் போடுவாங்க. அதுக்காக எல்லா இடத்துலையும் பர்மிஷன் கேட்கணும்னா தனிநபர் வேற, அமைச்சர் வேற. அவரும் பர்மிஷன் கேட்கணும். அவர் ஏன் கேட்கக்கூடாதுலாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அவர் கேட்க மாட்டார், ஏன்னா அவர் அமைச்சர்.